அத்தியாயம் 21. மின்னலு புருஷன் கருத்த கண்ணனை 100ல ஒரு மனுஷன்னு மெச்சி போவாரு பேயத்தேவர். ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டான். உத்தமன். ஒரு பீடி சிகரெட்டு, சாராயம், பொம்பளைக செல்ல விளையாட்டு, ஒரு தப்பு தண்டா கிடையாது அவனுக்கு. தானுண்டு, தன் வேலையுண்டு, உழவு காடுண்டு, வீடுண்டு, மாடுகண்டு உண்டுன்னு இருப்பான். ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டான். எந்த விஷயத்திலையும் மானரோசம் பார்ப்பான். பொண்டாட்டியோட ஒரு நாள் சண்டை சத்தம் போட்டதில்ல. அப்பன் வீட்டுக்கு போடி, அதை வாங்கி வாடி, இதை வாங்கி வாடின்னு அனுப்புனதில்ல. நம்ம கையால் சாப்பிட்றதுக்கு நம்ம கையால் தான் உழைக்கணுங்கிற பெரும்போக்கான ஆள். எப்பவாச்சும் நல்லா விளைஞ்ச காலத்தில் 4 மரக்கா சோளமோ கம்போ பேயத்தேவர் கொடுத்து அனுப்புனா அதே சாக்கில் வரகோ கேப்பையோ கட்டி அனுப்பிச்சிருவான். தலைப்பேறு காலத்துக்கு கூட அவங்களுக்கு எதுக்கு செலவுன்னு மின்னலை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பாதவன். பிள்ளைய உண்டாக்குன நமக்கு பெத்துக்கிற தெரியாதான்னு சொல்லி தடுத்தவன். அப்படியாகப்பட்ட மானஸ்தன். கருத்த கண்ணனுக்கு வயசான ஒரு ஆத்தா. கண்ணு தெரியாது பாவம் அவளுக்கு. ஆனாலும் வீட்டுக்கு அவதான் காவக்காரி. வாசல்ல தானியம் ஏதும் காஞ்சாலும் காயாட்டியும், கோழி கீழி வந்து மேய்ஞ்சாலும் மேயாட்டியும் குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறதான் அவ வேலை. காலப்போக்கில் சும்மாதான் தட்டுறா கிளவிங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலி கோழிக சத்தங்கித்தம் போடாம தானியம் கொத்த பழகிருச்சுக. ஆனாலும் கிழவி தன் உத்தியோகத்தை நிறுத்துறதா இல்லை. குச்சியை வச்சு தட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பா. அவ கோழிய விரட்டுறாளா ஆளை வயிறாளான்னு தெரியாததால குடும்பத்துல குழப்பமில்ல. மின்னலு பெரிய வாயாடி சிரிக்கி. கண்ணு தெரியாத மாமியாருங்கிறதால கலகம் பண்ணாம இருந்தா. மாமியாருக்கு கொடுக்கிற மரியாதைய பூனைக்குட்டிக்கும் கொடுப்பா. 2 சீவன்களுக்கும் ஒரே தட்டு ஒரே கஞ்சி. பஞ்சம்தான், பத்தாக்குறைதான், வறுமைதான், வசதி இல்லதான், உள்ளதை வச்சு ஓட்டுவோம் காலத்தேன்னு முடிவு பண்ணிக்கிட்டதுனால துன்பம் தெரியல. பாதாளத்துல கிடக்கும். இதுக்கு கீழே விழுக இடமில்லேன்னு சொல்லிட்டு கருத்த கண்ணன் எப்பவாச்சும் கலகலன்னு சிரிப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை அப்பன் சிரிக்கிறப்ப மட்டும் அழுகையை நிறுத்தி வேடிக்கை பார்க்கும். கருத்த கண்ணனுக்கு அன்னக்கொடின்னு ஒரு தங்கச்சி. சூதுவாது தெரியாது. 5 வார்த்தை அதிர்ந்து பேசுனது கிடையாது. அதுக்கு இதுக்குன்னு ஆசைப்பட்டது கிடையாது. கோணத்துல தங்கமா இருந்தவ உருவத்துல தான் கண்ணங்கரையேர்னு கரிச்சட்டி மாதிரி இருந்தா. கருப்புலையும் அழகு கருப்புன்னு ஒன்று இருக்கு. அவ பாவம் எழவு கருப்பு. உலக்கைக்கு குஞ்சம் வச்ச மாதிரி ஒடிசலா வேற இருப்பா. புருவத்துல மாதிரியே கை காலெல்லாம் மொசு மொசுன்னு முடி வேற. அவ சிரிச்சா பளீர்னு தெரியறது பல்லில்ல, 2 பல்லுக்கு மத்தியில இருக்கிற விரிசல் தான். அதுல ஒரு ஈயோ எறும்போ இடைஞ்சல் இல்லாம போயிட்டு வரலாம்னு மின்னலு குத்தி காட்டுவா. கொஞ்சம் கூன் போட்ட முதுகு. அது வேற வருஷம் அளவு மாறிக்கிட்டே இருந்தது. எப்பேற்பட்ட தையக்காரனும் அவ அளவு லவுக்கிய வாங்கி தச்சிட முடியாது. ஏன்னா அவ முதுகுல மேடுகோடு எப்பவும் ஒரே சீர்ல இருக்காது. அதனால யாரு எப்படி தச்சாலும் அவ இழுத்து கிழுத்து போட்டுக்கிருவா. குத்தங்குறை சொல்றதில்ல. வயசு 30 நெருங்கி இருக்கலாம், இல்ல முடிஞ்சிருக்கலாம். கல்யாணம் ஆகல. 10-15 மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு ஊரெல்லாம் போய் அவளை பேய் பிசாசுன்னு பட்டி தொட்டியெல்லாம் பரப்பிட்டதால இப்போ பொண்ணு பார்க்க வாரதும் நின்று போச்சு. கண்ணு காது மூக்கு ஒன்றும் இல்லாத கழுதைக்கு கழுத்துல மட்டும் கிடந்துச்சு ஒரே ஒரு தங்கச்சங்கிலி. 2 பவுனுக்கு 3 குண்டு மணி கம்மி. அதுல தானையா வந்துச்சு ஆபத்து. அருவா வெட்டு அம்புட்டும். அந்த ஊர்ல சூத்தப்பல்லன்னு ஒருத்தன் இருந்தான். கெட்ட சாதி பய. வட்டிவாசிக்கு கொடுத்து வாங்கிறது தான் அவன் தொழில். ஈவு இறக்கமே இல்லாத பையன். துட்டு வாங்கி தொழில் பண்றவன் அவத்தன். துட்டையே தொழிலா பண்றவன் தாண்டா சமத்தன் அப்படின்னு சொல்லிக்கிருவான். சூத்தப்பல்லனுக்கு காது மடல்ல லேசா சுருங்கி இருக்கும். நெத்திமேடும் கண்ணமும் சாம்ப புத்தி இருக்கும். முழு மீசை இல்லாம அரையும் குறையுமா இருக்கும். விரல்ல 5க்கு 2 பழுதா கிடக்கும். ஊர்ல அவனுக்கு பெருங்கொண்ட சீக்குன்னு பேசுறதுக்கே பயம். ஏன்னா கையில காசும் வச்சிருக்கான், கம்பு சுத்த ஆளும் வச்சிருக்கிறான். அவங்க ஆத்தா பேரு கல்லு முழுங்கி. அவ காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு வட்டி தொழில். அவ அண்டா குண்டா அடகு பிடிப்பா. ஆனா வாயில போன கரும்பும் அவகிட்ட அடகுக்கு போன பண்ட பாத்திரமும் திரும்பி வந்ததா செய்தி இல்ல. அதுக்கும் மீறி அடகு வச்சு ஆளு மீட்கலாம்னு போனா அடிப்பாத்திரத்துல அவளா ஒரு ஓட்டைய போட்டு புள்ளிய வச்சு அடைச்சு, ஓட்ட பாத்திரம்னு தெரியாம வாங்கி புட்டேன், ஏற்கனவே எச்சா கொடுத்துருக்கேன்னு வட்டிக்கு வட்டி போட்டு வாயாலேயே கணக்கு போட்டு சொன்னானா இவகிட்ட கொடுக்குற காசுக்கு புதுசே எடுத்துக்கிறலாம்னு போயிருவாக வந்தவுக. அடுத்த கட்டமா அவ ஊருக்குள்ள தானிய வட்டி கொடுத்து பழகுனா. இன்னைக்கு ரூபா கொடுத்துட்றது. விளைஞ்ச அன்னைக்கு தானியம் விற்கிற விலைக்கு மூடைக்கு 5 ரூபா குறைச்சு அளந்துக்கிறது. அவசர ஆத்திரத்துக்கு எங்க போவாக ஊர்க்காரக.
சரிம்பாக. கல்லு முழுங்கி அதுலேயும் ஒரு இக்கண்ணா வப்பா. அவ மரக்கால தான் அளக்கணும்னு சொல்லுவா. அதுல தான் இருக்கு சூட்சமமே. அவ மரக்கா தனி மரக்கா. அந்த இரும்பு மரக்காலுக்கு பித்தாளையில ஒரு பூன் பிடிச்சு வச்சிருப்பா. என்னமோ ராணிக்கு கிரீடம் வச்ச மாதிரி. அது மரக்காலுக்கு மேல ஒரு விரல் நகத்தளவு நீட்டிக்கிட்டே இருக்கும். அது எப்படியும் அரைக்காப்படி தானியமாச்சும் எச்சாவே அளக்கும். அதை ஏன் என்னன்னு ஒரு ஈ காக்கா கேட்டதில்ல. தானியம் வித்தே ஊருக்குள்ள காரை வீடு கட்டினவ கல்லு முழுங்கி ஒருத்திதான். அப்படியாகப்பட்ட கல்லு முழுங்கி வகுத்துல பிறந்தவன் மலை முழுங்கியா இருப்பானா இல்லையா? அந்த ஊர்ல கந்து வட்டி ஆரம்பிச்சவன் அவன்தான். 100 ரூபா வட்டிக்கு கொடுத்தா 100 நாள்ல திருப்பி தரணும். கொடுக்குற அன்னைக்கே 30 ரூபா வட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பான். நித்தம் 1 ரூபா கொடுத்து 100 நாள்ல கடனை அடைக்கணும். அவன் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சாகிலும் அன்னைக்கு கடனை அன்னைக்கே கட்டிடணும். இல்லாட்டி நடக்கிறதே வேற. கடனை வசூலிக்கிறதுக்கு கெடா பயலும் மொடா பயலுமா 5-6 பேரை கறிச்சோறு போட்டு சாராயம் ஊற்றி வளர்த்து வச்சிருந்தான் சூத்தப்பல்ல. அவங்க பண்ற அழிம்பும் நாட்டாமையும் வெளியே சொன்னா வெக்க கேடு. வரவேண்டிய கடன் 5-6 நாளைக்குள்ள வரலையேன்னு வச்சுக்கோங்க. கடன்காரன் வீட்டு வாசல்ல போய் 5-6 பேரும் படுத்துக்கிருவானுங்க. உள்ள இருக்கிற ஆளை வெளியவும் விடமாட்டானுங்க, வெளியில இருக்கிற ஆளை உள்ளவும் விடமாட்டானுங்க. அங்க மோதி இங்க மோதி தலைகளையே அடமானம் வச்சு கடங்காசை கொடுத்துட்டா ஏதோ விருந்தாளிகளா வந்தவங்க மாதிரி பெருங்கும்பிடு போட்டுட்டு போயிடுவானுங்க. வாசல்ல படுத்தும் காசு வரலைன்னா ஒரு பேச்சும் பேசாம உள்ள புகுந்துடுவானுங்க. ஒருத்தரையும் ஒரு தொந்தரவும் பண்ணாம சொந்தமா அடுப்பு கூட்டி சொந்தமா சமையல் பண்ணி சத்தமில்லாம சாப்பிட்டுட்டு வீட்டில் உண்டான பாய் தலகாணியை எடுத்து போட்டு கப்பு சிப்புன்னு படுத்துருவானுங்க. வந்தவங்க உறங்கிடுவாங்க. இருக்கிற ஆளுகளுக்கு உறக்க வருமா? குடும்பமே கொட்டான் கொட்டான்னு விடியங்காட்டி வரைக்கும் முழிச்சிருக்க வேண்டியதான். காசு கொடுத்துட்டா தகராறு எதுக்கு, தாயா பிள்ளையா இருப்போம்னு போயிடுவானுங்க. சில ஆளுக கிட்ட இடுப்புல கட்டின வேட்டியை தவிர வேற எதுவும் இருக்காது. இரு உங்ககிட்டையும் வசூலிக்க ஒரு காலம் இருக்கும்னு காத்துக்கிட்டே இருப்பானுங்க. அந்த வீட்டில் ஆள் செத்து போனா இதாண்டா சமயம்னு ஆளா போய் நிற்பானுங்க. சொந்த பந்தத்துக்கு கூட அப்படி ஒரு சோகம் வராது. பெருங்கொண்ட கவலையோட பணத்தை சுற்றி உட்காந்துக்கிருவாங்க. துட்டை எண்ணி வைக்காம தூக்க விட மாட்டோம்னு அர்த்தம். எவன் வந்து சொன்னாலும் எந்திரிக்க மாட்டாங்க. வந்தவன் போனவனெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தா கணக்கு பார்த்து வட்டி முதலுக்கு 1/4 ரூபா குறைஞ்சாலும் நெத்திக்காசை பேத்து எடுத்துக்கிட்டு தான் பணத்தை தூக்க விடுவாங்க. இப்படி சீம தண்ணியில வெண்ணெய் எடுக்கிற பையகிட்ட கருத்த கண்ணனும் மாட்டிக்கிட்டான். தங்கச்சி அன்னக்கொடி கழுத்துல கிடந்த தங்கச்சங்கிலிய சூத்தப்பல்லன் கிட்ட அடகு வச்சு தொலைச்சான். அது 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்னு கிடந்து சூத்தப்பல்லன் கணக்குப்படி முழுகி போச்சு. சூத்தப்பல்லன் கிட்ட முழுகி போன நகையை மீட்கவா முடியும்? நகை முழுங்கலைன்றது கருத்த கண்ணன் கணக்கு, முழுகி போச்சுங்கிறது சூத்தப்பல்லன் கணக்கு. 2 பேருக்கும் ஒரு வாய் தகராறு வந்து அடிதடி ஆகாம நின்று போச்சு. அந்த நேரத்துல தான் அன்னக்கொடிக்கு ஒரு நேரம் பிறந்து பச்சி அவ பக்கம் பறந்துச்சு. காட்டு மல்லி தான் பூ பூக்குமா, கள்ளிச்செடி பூக்காதா? பூத்துச்சு. எருமல நாயக்கன்பட்டியில ஒரு அப்ராணி குடும்பத்துல இருந்து அன்னக்கொடிய பொண்ணு பார்க்க வரதா ஆள் விட்டாக. மாப்பிள்ளை பட்டாளத்துல காயம்பட்டு வந்தவனா. ஒரு கால் அப்படி இப்படி இருக்குமா. பொண்ணு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாழ்வு கொடுக்குறவ எப்படியா இருந்தாலும் ஏத்துக்கிறேன்னு மாப்பிள்ளை பெரும்போக்கா சொல்லி விட்டுருக்கான். விடிஞ்சதடி ஆத்தாவும் விடியாத இருட்டுன்னு கண்ணு தெரியாத கிழவி கலகலன்னு அழுதுருக்கா. விளக்கமாற கட்டி வைக்கவும் ஒரு கத்தால நார் இல்லாமலா போயிரும். மின்னலு அவபாணியில ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இந்த கரிச்சட்டியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு கடத்திடணும்னு கருத்த கண்ணனும் கண்ணை கசக்கி இருக்கான். நின்றது நிக்க பொண்ணு பார்க்க வாரேன்னா நகை நட்டுக்கு எங்க போறது? வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் இல்லை. தாலியில கூட தங்கம் இல்லாம மஞ்ச கயித்துல மஞ்சளை கட்டி ஆட விட்டு இருக்கா மின்னலு. இந்த மஞ்சக்கிழங்கு மட்டும் இல்லைன்னா தாலி கயித்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்களோ பொம்பளைக. பொண்ணு பார்க்க வாரப்ப கழுத்துல காதுல ஒண்ணுமில்லாம முழுக்குன்னு நின்னா நல்லாவா இருக்கும்? ஒரு பொழுதுக்கும் யோசிச்சு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழுகிறதுன்னு முடிவெடுத்து நேரா சூத்தப்பல்லன் வீட்டுக்கு போனான் கருத்த கண்ணன். அப்ப அவன் வீட்டில் இல்லை. அவங்க ஆத்தா கல்லு முழுங்கிதான் வாசல்ல கிடந்த தானியத்தை காலால உழுது காய வச்சுக்கிட்டு இருந்தா. ஆத்தா, நகை நாங்க செஞ்சதுனாலும் இப்ப அது உங்க நகை. அன்னக்கொடியை இன்னைக்கு என்னமோ பொண்ணு பார்க்க வாராகலாம். இன்னைக்கு ஒரு பொழுதுக்கு அந்த சங்கிலியை கொடு. பொண்ணு பார்க்க வந்தவக அங்கிட்டு போக இங்கிட்டு கொடுத்துட்றேன் என்று அடக்க ஒடுக்கமா தான் கேட்டான். அதுக்கு அவ 1000 நொட்டை சொல்லி
நாங்க அப்படி இருந்தமாக்கும் இப்படி இருந்தமாக்கும்னு பூர்வீகம் பேசி 15 வயசுல தாலி அறுத்து சூத்தப்பல்லங்கிற புள்ளிக்குட்டியை எப்படியெல்லாம் வளர்த்தேங்கிற வரலாறு சொல்லி அடுத்தவக காசுக்கு ஆசைப்படாத வம்சம் நாங்கன்னு குலப்பெருமை பீத்தி இந்தா இந்தான்னு கஞ்சி பொழுது வரைக்கும் இழுத்தடிச்சு சத்தியம் வாங்காத குறையா கொடுத்து விட்டா அந்த சாயம் போன சங்கிலிய. சீவி முடிச்சு சிங்காரிச்சா அன்னக்கொடி. தகரப்பொட்டியில தாழம்பூ போட்டு வச்சிருந்த மின்னலோட கல்யாண சேலைய கெஞ்சி கூத்தாடி எடுத்து கட்டிக்கிட்டா. மல்லிகைப்பூவோ அவ பல்லு மட்டும் வெள்ளையா இருந்துச்சு. எருமல நாயக்கம்பட்டி ஆளுக வந்து சேர்ந்தாக. என்னமோ இன்னைக்கே கல்யாணங்கிற மாதிரி ஆளுக செட்டு செட்டா வந்தாக. அடக்க ஒடுக்கமான வீடு. எல்லாருக்கும் உட்கார இடமில்ல. ஒரு ஆளு உரல்ல துண்டை விரிச்சு குழிக்குள்ள விழுந்துராம ஒரு சைஸா உட்காந்தான். ஒரு காலை இழுத்து இழுத்து வந்தாரு மாப்பிள்ளை. நல்ல உடம்பு. ஆனா வயசு போன ஆளுதான். இன்னைக்கோ நாளைக்கோ நாங்களும் நரைக்கத்தான் போறோம் என்றன வெள்ளை முடிகளுக்குள் ஊடாடிய கருப்பு முடிகள். பொண்ணை வர சொல்லுங்கப்பா என்று முத்தி வத்தி போன ஒரு பெருசு தொண்டை கட்டிய குரலில் கத்திய போது உள்ள நுழைஞ்சாக சூத்தப்பல்ல நாளுக. கூரை இடிஞ்ச அரண்மனையில தூணுக மட்டும் நிக்கிற மாதிரி அங்கங்க நின்னானுக. அண்ணன் கோவமா இருக்கு, சங்கிலிய வாங்கி அற சொல்லுச்சு. ஒருத்தன் போய் கருத்த கண்ணன் காதுல ஊதுனான். எப்பா, உங்க பொருள் எங்களுக்கு வேணாம். இன்னைக்கு மட்டும்தான் இரவல் கேட்டேன். ஆளுக போனதும் நானே கொண்டாந்து கொடுத்துட்றேன். கருத்த கண்ணன் கைய கால பிடிச்சி கெஞ்சினான். அவன் மசியல. ஒரு ஆளு மட்டும் சூத்தப்பல்லனுக்கு தகவல் சொல்ல ஓடினான். அன்னக்கொடி வந்தா. பல்லு தெரியாம சிரிச்சு கும்பிட்டா. வயசு போன காலத்துல வெக்கப்பட தெரியாம வெக்கப்பட்டா. வத்தலோ தொத்தலோ வயசான காலத்துல ஒன்று வேணும்னு பட்டாளத்துக்காரனும் தலையாட்டினான். கருத்த கண்ணன் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணில் தண்ணி பொங்க ஒரு பெருமூச்சு உள்ள வாங்கி வெளியே விடுறப்ப, ஏலே, களவாணி நகையா போட்டாடா கல்யாணம் பேசுறீங்க? கத்தி குடிய கெடுத்தான் சூத்தப்பல்லன். எப்பவோ இருந்த பகைக்கு இன்னைக்கு பழி வாங்க வந்திருக்கிறான். என்னே, அது உங்க நகை தான். ஆத்தால கேட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துல கொடுத்துட்றேன். ஓடோடி வந்து சூத்தப்பல்லனின் கையை பிடித்து சூம்பிய விரலை கண்ணில் ஒத்திக்கிட்டான் கருத்த கண்ணன். நகையை வாங்கிறதை விட அவன் மானத்தை வாங்கிறதான் முக்கியம் சூத்தப்பல்லனுக்கு. விடுவானா? கழத்தி தாரியா இல்லையா அன்னு கழுத்துல கைய வச்சான். அவன் குடிச்சிருந்த சாராயம் குப்புன்னு தூக்குச்சு. ஒரு பொழுது பொறுத்துக்கண்ணே, உசுர வாங்காதேன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டான் கருத்த கண்ணன். என்னாது உசுர வாங்குறனா அன்னு எகத்தாளமா கேட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒருத்தனை பார்த்து, ஏலே படுடான்னு உத்தரவு போட்டான். ஒருத்தன் பொசுக்குன்னு தரையில விழுந்து போன மாதிரி படுத்தான். ஏலே அழுடான்னு இன்னொருத்தனை பார்த்து சத்தம் போட்டான். அவன் பொணத்துக்கு பக்கத்துல உட்காந்து ஒப்பு சொல்லி அழ ஆரம்பிச்சான். ஐயோ, பூ வரம் கேட்டாக்கா சாவு வரம் வந்துருச்சே, கல்யாணம் பேசையிலே கருமாதி வந்துருச்சே. எந்த மூஞ்சியிலையும் ஈ ஆடலை. எருமல நாயக்கன்பட்டி ஆளுக வேர்த்து விறுவிறுத்து விரைச்சு போய் உட்கார்ந்துருந்தாக. கண்ணு தெரியாத கிழவிதான் முதல்ல கத்துனா. ஏலே சூத்தப்பல்லா, எடுபட்ட நாயி, நல்ல நாளும் பொழுதுமா வந்து நரி நாட்டாமையா பண்ற? தூக்கி போட ஆள் இல்லாம சாவடா. கிழவி சாபம் கொடுத்தாள். அந்த ஊர்ல அவனை யாரும் காதுபட அப்படி பேசினதில்லை. கருத்த கண்ணன் கழுத்தை விட்டுட்டு கிழவி பக்கமா சூத்தப்பல்லன் ஓடினான். ஒரே எத்து. யாத்தே எப்பேன்னு கத்தி கிழவி கீழே விழுந்தா. முதுகு தண்டு ஒடிஞ்சு சரக்கு பறக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஆத்தா விழுந்ததுதான் தெரியும் கருத்த கண்ணனுக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. சோளத்தட்டை வெட்ட காடியோர அருவா கிடந்தது. அதை அவன் பார்த்தது, எடுத்தது. சூத்தப்பல்லன் கையை வெட்ட போக அவன் அருவால்ல தலையை கொடுத்தது. தலை ரெண்டா வகுந்தது. அவன் ஆளுக துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுனது. பொண்ணு பார்க்க வந்த ஆளுக கண்ணை மூடி திறக்க முன்னமே காணா போனது. ஒண்ணுமே தெரியாது கருத்த கண்ணனுக்கு. ஒரு வேகத்துல நடந்து போச்சு. சூத்தப்பல்லன் சோழி முடிஞ்சு போச்சு. ஆனா சிவபெருமான் முதுகுல பட்டாடி சகல சீவராசிகளுக்கும் முதுகுலை பதிஞ்சதுன்னு சொல்ற மாதிரி சூத்தப்பல்லன் தலையில விழுந்த வெட்டு பேயத்தேவர் பொழப்பிலையும் வந்து விழுந்துருச்சு.